குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் 2025 மூன்றாவது பெயர்ச்சியான ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க. மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் இவங்க பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், அதுக்கு முன்னால் ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில் அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமாக சின்ன சின்ன தவறுகளை செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவர் தான் ராகு. கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். இருவருமே ஒருத்தருக்கொருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார். அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார். இப்போ இவங்களை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் செய்ய முடியாது. இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில் ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்பெடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள். இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது, இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசி. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக முயற்சி செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னா விருச்சிக ராசி தான். போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி துறைகளில் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. எதையுமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறது, ஆழமாக சிந்திக்கிறது, அதில் உள்ள உட்பொருளை அறிய முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் விருச்சிக ராசிகளுக்கே உண்டான ஒரு சிறப்பு. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் என்ன நடக்க இருக்கு ராகு கேது பயிற்சி இதுவரையும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் குரு பகவானோட பார்வையில் இருந்தீங்க கடந்த காலம் வரை. இப்போ குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு மாறிடுச்சு, தனஸ்தானத்துக்கு மாறிடுச்சு. அதே நேரத்தில் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4, 10ஆம் இடங்களில் ராகு கேது பெயர்ச்சியாக இருக்காங்க. அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பாம்பு கிரகம் இருந்தால் ரொம்ப நல்லது. ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு.
நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்ற பாதை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள். அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய இனிமே வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. குறிப்பா தொழில், வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய வண்ணம் பாம்பு கிரகமான கேது பகவான் நல்ல சப்போர்ட் பண்ண போறார், நல்ல சப்போர்ட் செய்ய போறாரு. அப்போ உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்க போகுது, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயரப்போகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ வேலை கிடைக்காத அளவுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பதவி உயர்வு உண்டு. அதிகார பதவிகளில் போகணுங்கிறவங்க ஆசைப்பட்டவங்க போகலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதே போல் பதவி பட்டம் தேடி வருது, கௌரவம், புகழ், அந்தஸ்து தேடி வருது, ஆன்மீகத்தின் ஈடுபாடு வருது. ஆன்மீகத்தை தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான மனதில் ஒரு நல்ல ஞானம், புத்துயிர் பிறக்கக்கூடிய காலமாக மாறுது. அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கேது பகவான் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் சுகபோகங்களை அனுபவிக்க செய்கிறாரு. அப்பனா என்னன்னா, இது கடந்த காலத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு போச்சு. என்னன்னா குடும்பத்தோட ஒற்றுமை, தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு, வண்டி, வாகனங்களால் பெரிய செலவு, வீண் விரய செலவுகள் அப்படிலாம் ஏற்பட்டது இல்லையா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்சு வலி, வயிறு வலி, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் மாற்றம், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் வகையில் யோகக்காரகன் அப்படின்னு, போகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து அமர்றாரு. 4ஆம் இடத்துல அமர்றையில் அவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்துகிறாரு. அப்படி அதிகப்படுத்தையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது, வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு வீடு கட்டி குடியேறுறது, அல்லது இடத்தை மாற்றிக்கொள்வது, அல்லது நல்ல வேற்று மதத்தினரோட தொடர்பு, அவங்களோட நட்பு பாராட்டுறது, அவங்களோட உதவிகள் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு வகையில் ராகு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறார். அதுவும் நடக்க இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்கள் நடத்தையில், மற்றவங்க பார்வையில் சந்தேகத்தை உருவாக்குவார். அதனால் சில சங்கடங்கள் வரக்கூடும், குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடும். அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவேர்னஸ் எடுத்துக்கணும். ஆமாம், நீங்கள் போகிற வர்ற இடங்கள் கவனிக்கப்படும், உங்களோட நடவடிக்கைகள் கவனிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் கொஞ்சம் கவனம், கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் விருச்சிக ராசி அன்பர்கள். மற்றபடி தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பார்வையால் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. தனம் அப்படிங்கிறது என்ன? வருமானம் அதிகரிக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, சொல்வாக்கு செல்வாக்காக மாறப்போகுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அப்போ குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்க போகுது. அப்படிங்கிறது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாரே அப்படின்னா, 2, 5 8ஆம் இடத்துல இருக்காரே நல்லதா அப்படின்னு கேட்டாக்க, 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பிரச்சனைக்குரிய இடங்களையும் பார்த்து விடுகிறார். அதை சரி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அப்போ குருவாலையும் நன்மை இருக்குது, சனி பகவானையிலையும் நன்மை இருக்குது. சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்து விடுபட்டு 5ஆம் இடம் என்கிறது ஆழ்மன எண்ணங்கள்,
எண்ணத்தில் நடக்கிறது செயலாகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த எண்ணங்கள், வேலை உழைப்பு சார்ந்த எண்ணங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. மிகப்பெரிய லாபகரமான ஒரு நல்லதொரு வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது விருச்சி ராசி அன்பர்களுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறதும் நல்லதொரு முன்னேற்றமான ஒரு மனநிலை, ஒரு திடகாத்திரமான ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க இருக்குது. இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இந்த பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன லக்கணம், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, ராகு கேதுக்களினோட வலிமை எப்படி இருக்குது. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது முன்வினை பலன்களை அனுபவிக்க சேருது. அதாவது ராகு கேதுக்கள் அமர்விந்த இடங்கள் கொஞ்சம் பலவீனப்படக்கூடிய இடங்களாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பலவீனமான எண்ணங்களும் பலவீனமான செயல்களும் வீட்டில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும். அப்போ ராகு கேதுக்கள் அமர்வுகளை பொறுத்து தான் நம்ம கடந்த காலங்களில் முற்பிறவி பலன் அல்லது பாட்டனார் பாட்டியார் செஞ்ச விஷயங்கள்லாம் நல்லது செஞ்சுருக்காங்களா கெடுதல் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ராகு கேதுக்கள் அமர்வு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அமர்ந்த இடத்த அவங்க கண்டிப்பாக ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை பரிகாரம் மூலமாக தான் நம்ம சரி பண்ணணும். நம்ம செய்கின்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக அதை நம்ம கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஆமாம், நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அனுபவம் அப்படிங்கிறத கொஞ்சம் நெகட்டிவ் அனுபவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரை சொந்த ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, ராகு கேதுக்களின் அமர்வு நிலை என்ன, அதை பொறுத்த வகையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, எதில் முயற்சி எடுக்கலாம், ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், முன்னேற்ற பலன்களை காணலாம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னாக்க வழிபாடு செய்யணும். அதுலேயும் துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காளி கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஆமாம், மனதார சில வேண்டுதல்களை சொல்லி அதற்கான முன்னேற்றத்தை செஞ்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே வகையில் கேது பகவான் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, வேலை வியாபாரம் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது. இனி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களோட பிறப்பு ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்திற்கு எவ்விதமான முயற்சிகள் கை கொடுக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.